ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆக்ஷன்லேயே சரி அந்தளவுக்கு நல்லா பண்ணல. அப்போயே சொன்னாங்க வந்து பவுலிங் ரொம்பவே மோசமாக இருக்குதுன்னு. இப்படி இருக்கல வந்து ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே மிகமாக தோத்துட்டு வருது. அது காரணமாக கருதப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பவுலிங். இந்த மாதிரி கடைசியாக மும்பை கூட நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஓரளவுக்கு பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆனால் பவுலிங் ரொம்பவே ஒரு மோசமாக இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு தப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 17வது ஓவர் போயிடுச்சு. அப்போ ஒரு பேட்ஸ்மேன் பியூர் பேட்ஸ்மேன் இம்பேக்டாக எடுத்துகிட்டு வரக்கு ஏற்கனவே தினேஷ் கார்த்திக் இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் மட்டும் இருந்தா போகுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுலரவே அதாவது வந்து ஸ்னெப்பல் சிங்னு இருந்தார். ஒரு பவுலர் குக் பேட்டு அவர் மாதிரி ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு இம்பேக்ட் சூப்பர் ஆக்கிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஒரு சௌரச்சவான்ங்கிற மாதிரி ஒரு டாப் ஆடுற பேட்ஸ்மேனை கொண்டு போய் ஃபினிஷர் ரோலுக்கு இறக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏன்டி ஃப்ளவர் மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே இருந்தாலும் அவருக்கு சக்ஸஸ் கிடைச்சிக்கிட்டு அவருக்கு சக்ஸஸ் கிடைக்காத இடமே இல்லை. இப்படி இருக்கல வந்தீங்கன்னா வந்து அவரே மாதிரி ஒரு சூப்பரான கோச்சே வந்து ஆர்சிபி அணிக்கு வந்த மாதிரி ஒரு சோக்கராடு பண்ணுறது வந்து ஃபேன்ஸ் கடையை வந்து நம்பவே தெரிவிக்குது. அதான் அவங்களோட பவுலிங் பார்த்திங்கன்னா வந்து வில் ஜாக், மேக்ஸ்வெல் தான் 5வது பவுலராக வச்சு இந்த டீமை கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த டீம் அந்தளவுக்கு பிரகாசமாகவே இல்லை பவுலிங்கை பொறுத்தவரைக்கும். பவுலிங்கில் பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபெர்குசன் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாவே போடுது. ரீசெண்டாக நடந்த பாகிஸ்தான் சீரீஸில் அவரே இறக்கலாம். அதே மாதிரி வந்து டாம் கரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா பவுலர் அவரும் விக்கெட்டெல்லாம் போனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதே மாதிரி மேக்ஸ்வெல் பார்த்திங்கன்னா வந்து 3 டக் ஆகிக்கிறாங்க. 6 மேட்ச்சில் 3 டக் ஆகிக்க ஒரே ஒரு 28 தான். அதை தவிர எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோரு. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதனால் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் சாம்பியன் ஆகிறது வந்து நம்பவே ஒரு முக்கியமான தருணமாக இருந்துச்சு. ஏன்னா விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால ஐபிஎல் சாம்பியன்ஷிப் அடிக்க ஆரம்பித்தார். நிறைய பேரே வந்து கருத்து தெரிவிச்சுதாங்க. ஐபிஎல் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸாக இருந்தால் விராட் கோலி கிட்ட வந்து எத்தனையோ ஒரு கப் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நடக்காமல் ஆர்சிபி ஒரு டீமாக வந்து நல்லா விளையாண்டா தான் விராட் கோலியோட கனவு நிறைய